புகழ்மிக்க புக்கர் விருது வென்ற எழுத்தாளரான அருந்ததி ராய்க்கு நிகழாண்டுக்கான பென்பிண்டர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த மறைந்த நோபல் எழுத்தாளர் ஹரோல்ட் பிண்டர் நினைவாக பென் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பென்பிண்டர் விருது கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் அக்டோபர் 10ஆம் திகதியன்று பிரிட்டிஷ் நூலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அருந்ததி ராய்க்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படவுள்ளது. நிகழ்வில் அருந்ததி ராய் உரையாற்றவுள்ளார். விருது அறிவிப்பு குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய எழுத்தாளர் அருந்ததி ராய், பென்பிண்டர் விருதை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். உலகத்தில் நிகழ்ந்து வரும் புரிந்து கொள்ள முடியாத திருப்பங்களை பற்றி எழுத ஹரோல்ட் பிண்டர் இன்று நம்முடன் இருந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அவர் இல்லாமையை நிரப்ப எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்றார். அருந்ததி ராய் முற்போக்கு இந்திய பெண்முகங்களில் ஒருவர். எழுத்தாளர், சமூக சேவகர், அணு உலை எதிர்ப்பாளர், அரசியல் ஆய்வு கட்டுரையாளர் என பல முகங்கள் கொண்டவர். இந்திய எழுத்தாளர்களில் முதல் புக்கர் பரிசு வென்றவர் இவரே. இன்றளவும் இவரின் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் விறுவிறுப்பான விற்பனையில் உள்ளது. அப்பா ரஜித் ராய் மேகாலயாவில் தேயிலை தோட்டத்தின் மேனேஜர். அங்கு பெண்கள் அமைப்பு ஒன்றில் வேலை செய்த கேரளாவைச் சேர்ந்த மேரிக்கு பிறந்தவரே அருந்ததி ராய். அருந்ததி பிறந்த ஒரே ஆண்டில் அம்மா அப்பா பிரிந்தனர். அதன் பின்னர் 22 ஆண்டுகள் கழித்தே தன் தந்தையை பார்த்தார். தன் நண்பரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான பிரதீப் கிருஷ்ணனை திருமணம் செய்த அருந்ததி ராய் பின்னர் பிரிந்தார். விவாகரத்துக்கு பின் திருமணம் உனக்கு சரிப்பட்டு வராது என என் தாய் சொன்னார். நான் தான் கேட்கவில்லை என அது குறித்து பின்னர் தெரிவித்தார் அருந்ததி. சமூக அளவில் பல்வேறு முகங்கள் கொண்ட அருந்ததி ராய் ஏரோபிக்ஸ் பள்ளி ஒன்றை டெல்லியில் வெற்றிகரமாக நடத்தியவர். இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் குற்றவாளி அப்சல் குரு தூக்கிலிட இருந்த சமயத்தில் இவர் எழுப்பிய 13 கேள்விகளுக்கு இன்றளவும் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு தரப்பு சொல்லவில்லை. கடந்த நவம்பர் 6ஆம் திகதி தான் வாங்கியிருந்த சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான தேசிய விருதை திருப்பி அளித்தார் அருந்ததி. மாட்டை போல மனிதர்களை கொல்கிறார்கள், இது என்னால் முடிந்த எதிர்ப்பு என பதிவு செய்தார். 2001 இரட்டை கோபுர தாக்குதலை காரணமாக வைத்து ஆப்கான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது. அப்போது நியூயார்க் நகரத்தில் அமெரிக்காவின் போரை கண்டித்து இவர் ஆற்றிய உரை பெரும் கவனத்தை ஈர்த்தது. ஒரிசா மாவோயிஸ்டுகள் குறித்து ஒரு சார்பான பார்வை நிலவிய நேரத்தில் நேரடியாக அவர்கள் இருக்கும் காட்டிற்குள் பயணம் சென்று அவர்கள் தரப்பு நியாயத்தை வெளிக்கொண்டு வந்தார். 1997இல் புக்கர் பரிசு வாங்கிய பின் அருந்ததியின் பொருளாதார பிரச்சினை தீர்ந்தது. அவருக்கே ஆச்சரியம் அளிக்கும் விதமாக அவரது அப்பாவின் பரம்பரை சொத்தான தேயிலை தோட்டம் அவரது கைக்கு வந்தது. தற்போது அதை பெண்கள் சுய உதவிக்குழு நிர்வகித்து வருகிறது.